அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார், அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்தபோது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக்கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல். இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர் காலையிலிருந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகின்றார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார். தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர்குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீ ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அழுகையை, வேதனை, துன்பத்தை மாற்றுகின்ற வல்லமை படைத்தவரே, எவ்வளவோ சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு தவிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்து நாங்கள் கண்ணீர் விட்டு அழுது புலம்புகின்றோம். ஏன் இறைவா இந்த சோதனை? ஏன் இறைவா இந்த துன்பம்? எதற்கு ஆண்டவரே இந்த நோய்கள்? எதற்கு ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு? எதற்கு ஆண்டவரே இந்த தோல்வி? எதற்கு ஆண்டவரே இந்த சோதனை? எத்தனையோ முறை கண்ணீரோடு நாம் ஆண்டவருடைய இந்த பலிப்பீடத்தின் முன்பாக வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகின்ற ஒரு இறைவன் இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கின்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார். நம் அழுகையை மாற்றுகின்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் மீட்பர், நம் மெஸ்ஸியா, நம் இறைமகன், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவராலன்றி வேறு எவராலும் நம்முடைய கண்ணீரை மாற்ற முடியாது. அவராலன்றி வேறு எவராலும் நம்முடைய துன்ப துயரங்களை அகற்ற முடியாது. எனவே நம்முடைய மனபாரங்களை எல்லாம், நம்முடைய கசப்புகளை எல்லாம், நம்முடைய துன்ப துயரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் கண்ணீரை துடைத்து நமக்கு பதில் தருவாராக. அவர் நம் கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் தேறுதல் படுத்துவாராக. அவர் நம் கண்ணீரை துடைத்து நம்மை அவருடைய அன்பினால் அரவணைத்து ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கண்ணீருக்கு பதில் தருகின்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார். நம் அழுகையை மாற்றுகின்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார். நம் கண்ணீரை துடைத்து நம்மை தேற்றி ஆறுதல் படுத்துகிற இறைவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் மீட்பெரும் மெசியாவுமாகிய இயேசு கிறிஸ்து. விவிலியத்தினுடைய பல பகுதிகளில் அழுகுரலை நாம் கேட்கிறோம். முதலில் ஆகாரின் அழுகுரல். இஸ்மேலினுடைய தாயார் ஆகார் ஆபிரகாமாலும் அவருடைய மனைவி சாராளாலும் விரட்டி அடிக்கப்பட்ட போது பாலை நிலத்தில் அவரும் அந்த குழந்தையும் உண்ண உணவின்றி, தாகத்திற்கு தண்ணீர் இன்றி, அந்த வறண்ட சூழ்நிலையில் செய்வது அறியாது திகைக்கின்ற ஆகார் தன் குழந்தையை ஒரு இடத்தில் கிடத்திவிட்டு மனமுருகி அழுகின்றார். ஆண்டவரை நோக்கி தன் குரலை எழுப்பி அழுகின்றார். தொடக்க நூல் புத்தகம் 21வது அதிகாரம் 16-17 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. ஆகார், உன் மகனின் அழுகுரலின் பொருட்டு இதோ நான் உனக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லி ஆகாரினுடைய அழுகுரலுக்கு ஆண்டவர் பதில் தருவதை நாம் பார்க்கிறோம். அதுபோலவே எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ராயல் மக்கள் அந்த இடத்தில் பார்வோனுடைய அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உட்பட்டு செங்கல் சூளைகளினாலும் கொடுமையான பணிகளில் சுமைகளினாலும் அவர்கள் வாட்டி வதைக்கப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி அழுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை விடுவிக்க வாரும், எங்களுக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி கதறி அழுகிறார்கள். விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நான் என் மக்களின் அழுகுரலை கேட்டேன். அவர்களின் துன்பங்களின் பொருட்டு, அடிமைத்தனத்தின் பொருட்டு நான் அவர்களுக்கு விடுதலை அளிப்பேன் என்பதை ஆண்டவர் உறுதி செய்கிறார். எசேக்கியா என்கிற ஒரு மன்னன், 2 அரசர்கள் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. எசேக்கியா என்கிற மன்னன் நோயினால் பாதிக்கப்பட்ட போது அவருடைய முதுகில் இருந்த அந்த கட்டியினால் கூடிய விரைவிலேயே அவர் இறந்து போவார் என்கிற நிலை வந்தபோது சுவற்றின் பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கதறி அழுகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா, உன் அழுகுரலை நான் கேட்டேன், உன்னை நான் குணப்படுத்துவேன் என்கிறார் இறைவன். புதிய ஏற்பாட்டில் மார்த்தா மரியாவினுடைய அழுகுரல். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 21 முதல் 22 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்தபோது மார்த்தாவும் மரியாவும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஆண்டவர் இயேசு வருகிறார் என்கிற போது அவர்களுடைய அழுகை இன்னும் அதிகமாகிறது. மார்த்தா மரியாவினுடைய அழுகுரலை கேட்ட இறைவன் அவருடைய சகோதரன் உயிர் பெற்று எழுவதற்குரிய அற்புதத்தை செய்தார். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் முதல் வாசகத்தில் அண்ணா மனம் கசந்து அழுகின்றார். அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாராகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகி உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அண்ணா ஆண்டவரிடத்திலே அழுது புலம்புகிறார். தான் ஒரு மலடியாக இருந்த நிலையில்,
குழந்தை இல்லாமல் தவித்த போது ஆலயத்திற்குள் சென்று அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டே இருந்தன. அவருடைய வேதனைகளை, துன்பங்களை, கவலைகளை ஆண்டவர் முன்பாக கொட்டிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன் என்கிறது இறைவார்த்தை. மேலும் என் துன்ப மிகுதியினால் ஆண்டவரே நான் உம்மிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதுதான் இறைவார்த்தை சொல்லுகிறது, நீ மனநிறைவோடு செல். அண்ணா, நீ மனநிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று சொல்லி உம் மடியால் உம் கண் முன்னே அருள் பெறுவாராக என்று சொல்லி அவரை அனுப்பி வைப்பதை என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல சூழ்நிலைகளில் நாமும் கூட கதறுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், துன்பமும் வேதனையும் படுகிறோம். ஆண்டவர் முன்னிலையில் இருந்து நாம் விடுகின்ற கண்ணீர் வீண் போவதில்லை. சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணீர் யாருக்காக? உன் கணவனின் மனமாற்றத்திற்காகவா? உன் பிள்ளைகளின் நல்ல எதிர்கால வாழ்விற்காகவா? உன் மகளினுடைய குழந்தை பேச்சிற்காகவா? உன் மகனுடைய திருமண வரனுக்காகவா? குடிப்பழக்கத்திலிருந்து உன் மகனோ உன் கணவனோ விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவா? உன் நோய் நொடிகளிலிருந்து நீ நற்சுகம் பெற வேண்டும் என்பதற்காகவா? உன் கடன் பிரச்சனைகளிலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவா? எதற்காக இன்று கண்ணீரோடு இந்த திருப்பலியில் நீ பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ மன துயரப்பட்டு வேதனைப்பட்டு ஆண்டவருடைய திருமுன்னிலையில் உன் கண்ணீரை நீ விட்டுக் கொண்டிருக்கிறாய்? உன் கண்ணீருக்கு பதில் தருகிற இறைவன் ஒருவர் இருக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 21வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் அவர்களுடைய கண்களிலிருந்து எல்லா கண்ணீரையும் துடைப்பார். இனி துக்கமும் அழுகையும் இல்லை, வேதனை இல்லை, முன்பு இருந்தவை எல்லாம் ஒழிந்து போயின. நம் கண்ணீருக்கு பதில் தருகிற இறைவனிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Behold, the handmaid of the Lord, was crucified, be it done to me according to thy word. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. And the Word was made flesh, and dwelt among us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் ஏற்பாயே இறைவா. Pour forth, we beseech thee, O Lord, thy grace into our hearts, that we to whom the incarnation of Christ thy Son was made known by the message of an angel, may by his passion and cross, உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருட்கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் ஏற்பாயே இறைவா.
For all the holy souls in அன்புமிக்க purgatory, சகோதர சகோதரிகள், for sinners everywhere, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. for all the holy souls in purgatory, ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை for sinners உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். and within my family, அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. Immaculate Heart of Mary, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். in union with the ஆமென். ஆண்டவர் உங்களோடு all the intentions இருப்பாராக. the salvation உம் ஆன்மாவோடு for sin, இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. for you are mighty and ஆண்டவரே, all-powerful, தூயவரான தந்தையே, worthy of என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, as I need என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். We renew this day at thy feet the promises of our baptism and our first holy communion. For the sake of his sorrowful passion, we pledge ourselves to profess courageously and on the whole world and at all times for the truths of our holy faith. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். In so far as we shall be able so to do, finally we promise thee, our Lord Jesus Christ, O glorious Mother of God and loving Mother of men, and those of to devote ourselves wholeheartedly for the sake of his to the service of thy blessed cult. Have mercy on us in order to hasten நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். in
three divine persons. ஆகவே ஆண்டவரே, Father, நாங்கள் Son, கிறிஸ்துவின் இறப்பினையும் and உயிர்ப்பினையும் Holy நினைவு Spirit. கூர்ந்து வாழ்வதரும் I அப்பத்தையும் believe that your மீட்பளிக்கும் divine இக்கிணத்தை Son உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். came திருமுன்னின்று and உமக்கு ஊழிய died for புரிய our sins. தகுந்தவர்களாக எங்களை And that he will ஏற்றுக்கொண்டீர். come எனவே உமக்கு to நன்றி judge the செலுத்துகிறோம். living and the dead. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். Because you have revealed ஆண்டவரே, them who are eternal உலகெங்கும் truth பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுந்து நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொடியின் நெற்றொருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். I love my neighbor as myself for the love of you. இவர் வழியாக I forgive all இவரோடு இவரே pardon of all whom I have எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளும். And you will renew the face of the earth. Amen. O God, who by the light of the Holy Spirit did instruct the hearts of the உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். But most of all, because they offend thee, my God, who art all good and deserving of all my love, I firmly resolve with the help of thy grace to sin no more and to avoid the near occasion of sin. Amen. Lord Jesus Christ, you prayed that all who believe in you may be one. இதோ இறைவனின் செம்மறி, We ask you to heal இதோ the உலகின் பாவங்களை போக்குபவர். where there is செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். upon all who bear your name. கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் Reconcile நமக்கு hearts, renew trust, and draw us closer to one another in the truth of the gospel. May we learn to listen with love, to speak with charity, and to walk together in faith, even amid
amid our differences. Lord, unite us around your cross and resurrection. May our unity become a living witness to the world of your mercy and love, so that all may believe and glorify the Father. Amen. Please pause and mention your personal intentions for this rosary. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. His only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, died, and was buried. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. For increase of the virtue of திருவிருந்துக்கு hope. பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவர்கள் வாழ்வை பெரும்பொருட்டு Holy Mary, Mother of அதுவும் God, நிறைவாக bless us பெரும்பொருட்டு now வந்துள்ளேன் and at the என்கிறார் hour of our ஆண்டவர். death. Amen. Glory be to the Father, மன்றாடுவோமாக. and to the Holy Spirit, எல்லாம் வல்ல இறைவா, and ever shall be. உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். Amen. அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வேரா. Especially those in most need. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Souls. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. Pardon for உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் resurrection of Jesus. தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This ஆமென். ஆண்டவர் தரும் அமைதியில் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள்,
ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனித பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் now and at the hour of our death. Amen.